ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து யாருக்காச்சும் என்ன ரீசனால் அந்த மாதிரி வீக்கம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தெரிஞ்சால். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சைடு தலைவலி வருது. ஸோ அதுவும் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்து சொல்யூஷன் என்னான்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வீக்கம் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸு 3 டேஸ்க்கு ஒன்ஸு அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்னென்னா, அக்கா நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாளெல்லாம் பண்ணல வரலட்சுமி பூஜை. இப்போ ஒரு போன வருஷம் தான் இப்போ 2024 பண்ணேன். இது வந்து ரெண்டாவது வருஷம் 2025. 2024 வந்து நான் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல. அப்போ வந்து டிமார்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஷிஃப்ட் என்னால் வந்து கரெக்டாக பண்ண முடியல. பண்ணேன் அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற அளவுக்கு பண்ணேன். அடுத்தவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் பண்ணல. எனக்கு எவ்வளோ முடிஞ்சுதோ அப்படி தான் பண்ணேன். அப்போ வந்து பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸு ரொம்பலாம் காசு வைக்கல. எனக்கு தெரிஞ்சதை வந்து ஸ்வீட்லாம் பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து வரலட்சுமி பூஜை பண்ணேன். சாமிக்கு என்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணேன். ஸோ 2025லேயுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இப்போ கொஞ்சம் நல்லாவே கிராண்டாக பண்ணலாம். எல்லாரையும் கூப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் யாரையும் கூப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் கூப்பிட்டு பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் வந்து என்னோடய ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்து வரலட்சுமி பூஜைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ஸோ நானும் உங்களை வந்து இன்வைட் பண்ணுறேன். இந்த டைம் வந்து ரொம்ப கிராண்டாக தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெக்கரேஷனு நான் அது சாமிக்கு சேரீ எடுக்கிறது அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். அப்புறம் சேரீ வந்து சாமிக்கு போடுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் போடுறேன், பாருங்கள். 2வது கொஷின் வந்து, நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிற ப்ளேஸ் வந்து ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? யூடியூப்லலாம் சொல்கிறாங்க, நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைவில் வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் சொன்ன இதில் என்ன இருக்குது, நர்சிங் போகிறவங்களாம் வந்து டியூட்டிலேருந்தே வந்து லைவ் போடுறாங்க, அதுக்கெலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. யூடியூப்புக்கார வந்து அவங்க அந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்காங்களா, அந்த மெசேஜ் வந்து எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதில் நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே ப்ரூஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்ட சஜெஷனில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்களாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒர்க்கை வந்து போகிற இடத்துல சொல்லக்கூடாது, அது வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும், இல்லை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எஃபெக்ட் ஆகும், ஒர்க்குக்கு போகிற இடத்த மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்பயும் சொல்கிறேன், நான் ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருக்கேன், சிஸ்டம் ஒர்க்கு தான். நான் போகிற பிளேஸ் எங்கே அப்படின்னா எட்டியூர், சரிங்களா? மார்க்கெட்டு பக்கம் நேஷ்னல் காலேஜுக்கு பேக் சைடு தான் இருக்குது. நான் போகிற ஆஃபீஸு கம்பெனி எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ என்ன கம்பெனி என்ன ஒர்க்கு எல்லாமே சொல்லிட்டேன். நேம் மட்டும் தான் சொல்லலாம். அப்படி வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தப்பாக நினச்சிக்கினீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? நான் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து இந்த கொஷின் வெரி 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 இம்பார்ட்டண்டான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வந்து உங்கள் லைவுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எனக்குமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் வியூஸ் போச்சு, என்ன ரீசன்னு தெரியல. நானும் யூடியூப்பில் வந்து மெயிலுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து கொஞ்ச நாள் சூடு பிடிக்கணும்ல, எடுத்த உடனே யூடியூப்பில் சம்பாதிக்கணும், எடுத்த உடனே நம்மளுக்கு லைவ் காசு வரணும் அப்படிலாம் இல்லையே. எல்லோரும் லைவுக்கு போய் பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ பேர் எவ்வளோ இது வராங்க. உங்கள் லைவுக்கு தான் ஒருத்தர் 2 பேர் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஸோ என்னோடய சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு போய் சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கும் சூடு பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூடியூப் சேனல்லையும் ஹெல்ப் பண்ணணும். எடுத்த உடனே வந்து நமக்கு 3000 வியூஸ் 10,000 வியூஸ் 50,000 வியூஸ் அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது இல்லையா? ஸோ வந்து நம்மளுக்கு எல்லாமே மெதுவாக தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய லைவுக்கு எல்லோரும் வராங்க. நீங்கள் வரும்போது ஒருத்தர் 2 பேர் தான் வராங்க. நானும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நானும் லைவில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃப்ரீயாக விட்டு லைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொன்னதுக்கு வந்து தேங்க்யூ. பாய். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்.